முதலாவதா பார்க்கும்போது மக்கள் தொகை ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட 75 மடங்கு பெரிய நாடு ஈரான். அதுல பாத்தீங்கன்னா 94,02,617 பேர் தான் மக்கள் தொகை இஸ்ரேல்ல. ஆனா ஈரான்ல 8,83,86,937 பேர் அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள். இப்படியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல மடங்கு மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 10 மடங்கு. இங்க 95 லட்சம், அங்க 9 கோடி மக்கள் தொகை இருக்கு. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராணுவ பலத்துல பார்க்கும்போது இஸ்ரேல் 15வது இடத்துல இருக்கிறாங்க, ஈரான் 16வது இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ள டீட்டெயிலா பார்ப்போம். ராணுவ வீரர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 1,70,000. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 6,10,000 பேர் இருக்கிறாங்க. துணை ராணுவ படை 35,000 பேர். ஆனா இங்க 2,20,000 பேர் இருக்கிறாங்க. கடற்படை வீரர்களை பார்க்கும்போது இங்க 19,500, ஈரான்ல 18,500. இங்க ஒரு 1000 பேர் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா இந்த தொகுப்பை பொறுத்து பார்க்கும்போது ஈரான்ல தான் அதிகபட்ச படை இருக்கு. இந்த இடத்துல விமானப்படையை பொறுத்து பார்க்கும்போது 89,000 வீரர்கள் தான். ஆனா இங்க 42,000 வீரர்கள் இருக்கிறாங்க. இதுவுமே வந்து இஸ்ரேல் அதிகமா இருக்காங்க. மொத்த விமானங்கள், இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் 611, ஈரான்ல இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் 551. போர் விமானங்களை பொறுத்து பார்க்கும்போது 240 இஸ்ரேல்ல, ஈரான்ல 188 தான். இந்த தொகுப்பை வந்து பார்க்கும்போது விமானப்படை, மொத்த விமானங்கள், போர் விமானங்கள், இது எல்லாத்துலயுமே இஸ்ரேல் கொஞ்சம் வலிமை வாய்ந்ததா தான் இருக்கு. அவங்க கிட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் தடுப்பு அமைப்பு, நம்ம கிட்ட எப்படி S-400 வச்சு நம்ம பாகிஸ்தான் தாக்குதலை தடுத்துமோ அவங்க கிட்ட அயன் டோம் இருக்கு. ஆனா ஈரான் ஃபடா மூலமா தொடர் தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹெலிகாப்டரை பொறுத்து பார்க்கும்போது 147 இஸ்ரேல் கிட்ட, ஈரான் கிட்ட 128. கவச வாகனங்கள் 35,985, 65,825 ஈரான் கிட்ட இருக்கு. பீரங்கிகளை பொறுத்து பார்க்கும்போது 1,300 டேங்கர் வச்சிருக்காங்க, 1,713 டேங்கர் வந்து ஈரான் வச்சிருக்காங்க. இப்படியா இவங்களுடைய பலத்தை வந்து ரெண்டு பக்கமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பல இடங்கள்ல வந்து ஈரான் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பின்னாடி இருக்காங்க.